ஹலோ, இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆங்கிள் அண்ட் த ஸ்லோப். ஸோ வந்து நம்ம ஸ்லோப் யூஸ் பண்ணி எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 3, -1 அண்ட் 4, -2. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து கேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆங்கிள் வந்து ஒன்று அக்யூட்டாக இருக்கணும், இல்லை அப்யூஸாக இருக்கணும். இந்த ரெண்டு கேசஸ் அந்த ப்ளஸ் வந்துட்டு 0 டிகிரியா இருக்கலாம், இல்லை 180 டிகிரியா இருக்கலாம். நமக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து வருமா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு அவங்க வந்து டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாதான், அதாவது வந்து ஒய் டைரக்ஷனை பொறுத்து என்ன ஆங்கிள், ஃப்ரம் த பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் என்ன ஆங்கிள், அல்ல அப் டு த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனுக்கு என்ன ஆங்கிள், அந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு கொஸ்டினை வந்து ரீஃபைன் பண்ணி கேட்டிருந்தாதான் நமக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வரும். அது போக வந்து நம்ம வரக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரிக்குள்ள தான் இருக்கும். ஓகே, அது ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பாயிண்டை மார்க் பண்ண போறோம். -3, -1 அண்ட் 4, -2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இதை இப்படியே கொண்டு போகலாம், இதை அப்படியே கொண்டு போகலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஆங்கிள் பிட்வீன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறதா நமக்கு கொஸ்டின். ஸோ வந்து இது எப்படி இருக்குது, ஒரு அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது எக்ஸ் ஆக்சிஸை வச்சு ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் வந்து இட் இஸ் அ அப்டியூஸ் ஆங்கிள். இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படின்னா என்னவா இருக்கணும், 90க்கு மேலே இருக்கணும், 90க்கு மேலே இருக்கும். அது போக 180க்கு கீழே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட அப்சர்வேஷன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், வேற என்ன நமக்கு தெரியும், m is equal to tan of theta. இது ஒரு ஃபார்முலா தெரியும். இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும், m is equal to y2 minus y1 divided by x2 minus x1 தெரியும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். நமக்கு இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கலாம். m is equal to y2 ஓட வேல்யூ -2 minus y1 ஓட வேல்யூ -1 over 4 minus 3. x2 ஓட வேல்யூ 4, x1 ஓட வேல்யூ 3. So -2 plus 1 in the numerator and denominator 4 minus 3 is 1. So -1 by 1 equal to -1. So m is equal to -1, which is tan theta equal to -1. So theta equal to tan inverse of -1. So இங்க வந்துட்டு 180 இதுக்கும் கீழே இருக்கும் சொல்ல. So this is in second quadrant. ஏன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிள் அண்ட் ஆல்சோ த பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இது கண்டிப்பாக செகண்ட் குவாட்ரண்டாக தான் இருக்கும். அப்படின்னா என்னவா இருக்கணும், tan 1 எப்போ எந்த டிகிரிக்கு tan வந்து 1 இருக்கும், 45 டிகிரி. tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ செகண்ட் குவாட்ரண்டோட ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், 180 பிளஸ் 180 மைனஸ் த ஆங்கிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அந்த ஃபார்மேட்ல இருக்கும். என்ன இதெல்லாம் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள். So, இப்போ theta is equal to 180 minus 45 would be the answer. In which tan of equal to theta. So, இதோட மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 135 டிகிரி. ஸோ ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 135 டிகிரி. ஓகே ஓகே, அடுத்த வீடியோஸில் இன்னும் ஒரு சம் ஸ்லோப் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸ்லாம். ஓகே, பாய், தேங்க்யூ.